இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 1ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் திருநாள். மிக முக்கியமாக ஜேஷ்டா நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, பிரதமை திதி. இன்றைய தினம் இரவு குரு பெயர்ச்சி அடைகிறது. திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இன்றைய தினம் இரவு ஆல்மோஸ்ட் ஒரு 1:58க்கு, அதாவது நாளை காலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அஃபிஷியலாக குரு பெயர்ச்சி ஆன மாதிரி தான் கணக்கு. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார். இதற்கான பலன்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மறுபடியும் நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் அதை பற்றி ரொம்ப விரிவாக்கமாக நம்ம சொல்ல போகிறோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும், சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், திருப்தி ஏற்படக்கூடிய நாள். அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் எதிர்பாராத பணவரவுகள். ஒரு சில பேர் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், இப்போ குரு வேறு பயிற்சி அடைகிறார், இப்போ தங்கத்தில் முதலீடு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக தங்கம் விலை ஏறும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல்லிங் ஜோனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெக்குலேஷன்ஸில் சம்பாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி ஜாதகங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கும். மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் மறதி அதிகரிக்கக்கூடிய நாள். சிம்பிளுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. கேட்டை நட்சத்திரம்னு சொன்னால் புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாராத சிக்கல்கள், எதிர்பாராத குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். சிம்பிள் சொல்யூஷன் மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லுவோம். க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா. அவ்வளோதான். இதை நீங்கள் மனசார ஜபம் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த டாக்ஸிசிட்டி, நெகட்டிவிட்டி, இப்போ சோகால்டு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக வெளியே போயிடும். உங்களுக்கு மனசில் நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே மறக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் தட்டி எடுக்குது. குரு, சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் 2ஆம் இடத்துல, தட குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் மிகப்பெரிய அளவில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலைமைகள். உங்களுக்கு பண வரவுகள் சும்மா பிச்சுடு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கல்யாணத்துக்குரிய பிராப்தத்துக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வெள்ளி நகைகள் வாங்கியிருப்பீங்க, வெள்ளி பாத்திரங்கள் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய பாவம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகிவிடும். அடுத்த ஒரு 2 மாதத்துலேயே உங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் ஆகிடும். என்னென்னா இந்த டைம் பீரியடில் நம்ம பிளான் பண்ணுறோன்னா அந்த பிளான் பண்ண காரியங்கள் கண்டிப்பாக முடியும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு ஏதாவது மனசு சங்கடம் கூட, டே நான் இருக்கேன்டா, எதுக்கிட்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா, உங்கள் பெரியம்மா, உங்கள் பாட்டி இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அற்புதமான நாள். மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. பரமாத்மன் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகா காரகன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு யோகமே இன்றைய நாள் பயங்கரமாக இருக்கப்படுது. யாருமே உங்களை ஒரு செகண்டு கூட கேள்வி கேட்க முடியாது. எந்த போட்டி வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் படிப்பு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், ஞானம், கணக்கு போடக்கூடிய எபிலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் துணை நிற்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக பசங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். ரொம்ப சந்தோஷமாக கக்க பக்கம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பீங்க. மகிழ்ச்சி இருந்தால் போகிற எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் ரங்கநாதனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுக்கடுக்காக நல்ல காரியங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள். இன்றைய நாள் நைட்டு குரு பயிற்சி ஆகிறது. குரு பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். வெளியூர் போகக்கூடிய பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய பிரயாணம், வீட்டில் கடன் எல்லாம் தீருவது, மனசில் கெட்ட விஷயங்கள், தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எதுவுமே நடக்காமல் நல்ல எண்ணங்கள் வருவது, தெய்வீக எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள், நுணுக்கமான எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு கை கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்கள். அப்பா அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின்
அனுக்கிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமேல் வீட்டில் இருக்க முடியாது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ட்ராவல் இருக்கும், கண்டினியூஸாக இடம் மாற்றம் கொடுக்கும், முதலீடுகளில் அதிகமான ஈடுபாடு கொடுக்கும். ஒரு வீடார் கண்டிப்பாக நம்ம கட்டணும். வாழ்க்கையில் ஒரு வீடுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம எப்படி வீடு கட்டாமல் எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரி வீட்டில் முதலீடு, நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிச்சிடும். ஒரு மாத காலத்தில் அதற்கான ஆயுத்த பணிகளை நீங்கள் செய்வீர்கள். அட்வான்ஸ் கொடுப்பீங்க. வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். லக்ஷ்மி பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க. குழப்பம் இல்லாத நிலைமைங்கிறது பரமாத்மனுடைய நிலை. அது உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய பாக்கியம். மன திருப்தி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எழுத்து வடிவத்தில் சுபகாரியங்களுக்கான பத்திரிகை வருவது, நல்ல விஷயங்களுக்காக வீட்டில் ஒரு முக்கியமான இமெயில் வரும், இல்லை முக்கியமான யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு அழைப்புதல் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. காணாமல் போன டாக்குமெண்ட், உங்களுடைய வீட்டு பத்திரம் இல்லையா, ரொம்ப நாள் முன்னாடி வந்து இந்த டாக்குமெண்ட் காணோன்னு கவர்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க, ஏதாவது ஒரு மனு ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய நாள் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தொழில் வேலை அந்தஸ்தில் சும்மா பட்டையை கலப்பீங்க. லட்சணமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நிறைய பேருக்கு தொழிலில் நல்ல மேன்மை, வேலையில் உத்தியோகத்தில் ப்ரமோஷன், ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய நாள் ஏற்பட போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் தங்கமாக இருக்குது. பாக்யஸ்தானத்தில் தங்கம்னா என்ன அர்த்தம்? கிஃப்ட் வரும்னு அர்த்தம். குரு சுக்கிரன் புதன் லக்ஷ்மி நாராயண யோகத்தோட மகாலட்சுமி ஐஸ்வர்ய கட்டாட்சத்தில் உட்கார்ந்துருக்கா. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நண்பர்களால் ஆதாயம், பொருளாதாரத்தில் முன்னேற்று, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுவது, கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகிறது, மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உங்கள் வீட்டில் பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், கன்ஃபார்மாக நிச்சயார்த்தம் நடக்கும். இதெல்லாமே அடுத்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கீழ்ப்பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலே சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. நிறைய ஏற்றங்களை கொடுப்பாரு. புது விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ண வைப்பார். யாரெல்லாம் ஆர்என்டியில் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மையில் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இது எதுக்கு இப்படி ஆச்சு, இப்படிங்கிற மாதிரி உட்காந்து ஒரு ரிப்போர்ட் கூட ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம். ஒரு சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நிவர்த்தியாகும். பொதுவாக இந்த விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பார்த்திங்கன்னா முடியல டேண்ட்ரஃப், இல்லை லைட்டாக தேமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஆரம்பிக்கும். அடுத்த 1 வருஷத்துக்கு உடம்பில் குறைபாடுகள் இருக்கும், விட்டமின் குறைபாடுகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒப்பிலியப்பன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் தீர்க்கமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம், வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம், ஆடம்பரமான நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை வச்சுருப்பீங்க, அது டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் அது வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஈடுபாடு இருக்கும். லேட்டாக தான் தூங்குவீங்க, ஆனாலும் திருப்திக்கு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மேதஸ் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான மூளைன்னு அர்த்தம். நம்ம மேதஸ்ன்னு சொன்னால் உடனே செந்தில் கவுண்டமணியில் நாதஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். மேதா சக்தி அப்படிங்கிறது அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம். அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே தானாக நடக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி நடக்கலை சார், 10 தடவை முயற்சி பண்ணோம் சார், ஒரு தடவை கூட அவரை பார்க்கவே முடியல சார், 10 தடவை ட்ரை பண்ணோம் சார், எங்கள் பொண்ணு காலேஜ் சீட்டே கிடைக்கல சார், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவார்னா ஒரு பெண் மூலியமான நமக்கு ஒரு ஹெல்ப்பை கொடுப்பார். ரொம்ப பழைய நட்பாக இருக்கும், அவர்கள் மூலியமாக ஒரு நட்பு, அவர்கள் மூலியமாக ஒரு சிபாரிசு, அதனால் உங்களுக்கு திருப்தி. எந்த விஷயங்கள் நடந்தாலும் தானாக
உங்களை தேடி வந்து ஒரு காரியம் முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. கோபால கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசாட்சியுடன் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நாள். ஏன் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காரும்போது கொஞ்சம் கூட யாருக்கும் தீங்கு விளைவிக்கணுங்கிற எண்ணம் வராது. இல்லைன்னா யாரும் உங்களுக்கும் தீங்கு விளைவிக்க முடியாது. ஏன்னா அறிவு கூர்மை ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக பத்திரப்பதிவு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், லேண்ட் அண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி யாரெல்லாம் வந்து டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பாராட்டு மழை குவியும். உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கலீக் யாரோ ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பக்கத்தில் இருந்து தீர்த்து வைப்பீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் பக்கத்தில் இருந்து அவருக்கு தோளோட தோள் நின்று ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ இல்லையோ, ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 மாதம் அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் வந்து கூட நிற்பார். அந்தளவுக்கு நன்மைகள் மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன், 4ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன், சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை பயங்கரமாக பாராட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கை இன்றைய நாள் மாறப்போகுது. இன்றைய நாள் நைட்லேருந்து நீங்கள் ஜம்முன்னு இருப்பீங்க. உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும், நினைத்த காரியங்கள் கைகூடும், ஃபிட்டாக இருப்பீங்க. வீட்டில் நல்ல காரியங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் செய்வீர்கள். உங்களுக்கென்று தனி மரியாதை தேடி வரும். நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் கொடுக்கும். ஒன்றா சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். மன சந்தோஷத்திற்கு எந்த ஒரு கோணலும் இருக்காது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீன ராசி நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசி நண்பர்களுக்கு, நம்பர் 3 கடகராசி நண்பர்களுக்கு, நம்பர் 4 விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. கிளாஸாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக நடக்கணும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.